வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவி வித்யா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்ததாக தெரிவிக்கப்படும் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீ கஜனிற்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்க பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். ரத்மலானியில் கைப்பற்றப்பட்ட கொக்கையின் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு பின்னர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபரை தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்ததாக தெரிவிக்கப்படும் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீ கஜனிற்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீ கஜனுக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட பதில் நீதவான் ஸ்ரீகஜன் வெளிநாடு செல்ல தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதற்கமைய அவருடைய வெளிநாட்டு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளது. மாணவி வித்யாவின் படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தப்பிச் சென்றமைக்கு ஸ்ரீகஜன் உதவி புரிந்துள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ராயல் அட்பார் மன்றில் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீகஜன் வெளிநாடு செல்வதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோது கடந்த 7ஆம் திகதி அவருக்கு விமான நிலையத்தால் வெளியேற அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீகஜன் தனிப்பட்ட தேவைக்காக சென்னைக்கு செல்வதற்காக கடந்த 7ஆம் திகதி விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். எவ்வாறாயினும் வெளிநாடு செல்வதற்கான முறையான அனுமதியை இவர் பெற்றிருக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். திருகோணமலை கிண்ணியா சூரங்கல் சாந்திநகர் கிராமத்திற்கான வீதியில் பயணிக்கும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்குமாறு வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை கொழும்பு பிரதான வீதியில் காலை 10 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கங்கை பகுதியில் அகழப்படும் மணல் கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்ட சாந்திநகர் கிராமத்தினூடாக கொண்டு செல்லப்படுவதாக கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக வீதிகள் சேதமடைவதுடன் தமது வீட்டு சுவர்கள் வெடிப்புக்குள்ளாவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாந்திநகர் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மேலதிக நீதவான் MIM ரிஸ்வி முன்னிலையில் இந்த கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 6 பேரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் உள்ள வீடொன்றில் 56 வயதான NM சித்தி உசைரா மற்றும் அவரது மகளான 32 வயதான ஜெனிரா பானு மாஹீர் ஆகியோர் பொல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் 99வது அமர்வு இன்று காலை ஆரம்பமானது. வடமாகாண சபை அமர்வுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் ஹதிர்காமத்தியன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 99வது அமர்வு வடமாகாண சபையினுடைய கடந்த கால நடவடிக்கைகளை ஆராயும் மீளாய்வு அமர்வாக இடம்பெற்று வருகிறது. வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சின தவறாக ஆளுங்கட்சி உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஆகியோரின் கோரிக்கைக்கு அமைய இன்றைய விசேட அமர்வு இடம்பெற்று வருகிறது. இதன்பொழுது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சின தவறாக கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நோர்வே தூதரகத்தின் அனுசனையுடன் இலங்கை வெளிவிவகார அமைச்சுடனும் இணைந்து சீபா என்று அழைக்கப்படுகிற வறுமை ஒழிப்பிற்கான மையத்தினால் புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்புடன் முதலீடு தொடர்பான கூட்டம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறீர்களா, வடக்கில் முதலீடு வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கைகளை தயாரித்து விட்டீர்களா என நான் முதலமைச்சரிடம் வினவினேன். அதன் பொழுது அவ்வாறான கூட்டம் தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது என முதலமைச்சர் இச்சபையிலே பதிலளித்திருந்தார். ஆனால் நான் இது தொடர்பாக நோர்வே தூதரகத்துடன் விசாரித்த பொழுது முதலமைச்சருக்கும் அவரின் செயலாளர் திரு நிவலன் என்பவருக்கும் ஏப்ரல் 4ஆம் திகதி அழைப்புதல் அனுப்பப்பட்டதாக கூறியிருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் வடக்கில் வாழும் 12 லட்சம் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர். தாங்கள் இவ்வாறான ஒரு பதிலை கூறுவது ஒரு பொறுப்பற்ற செயற்பாடாக இல்லையா என்ற கேள்வியினையும் தவறாக இதன்போது எழுப்பியிருந்தார். வடமாகாண சபையினுடைய விசேட அமர்வு தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. நியூஸ் செய்திகளுக்காக கைதடியிலிருந்து கிராமத்தையன் ரஜினிகாந்தன். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார்.
தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் பி மனதுங்க தெரிவித்துள்ளார். யாழ் புங்குடுதுவி மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தப்பி செல்வதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் லலித் ஜாசிங்க கடந்த 15ஆம் தேதி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜாசிங்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டெங்கு நோய் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அனைத்து ஊடகங்களின் ஏற்பாட்டிலும் இன்று நடைபெற்றது. இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி டெங்கு ஒழிப்பு செயலணியின் செயற்திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் இன்று சிரமதான பணிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். மதிய நேர பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இதேவேளை மாத்தளை நகரத்திலும் மாத்தளை நகர சபையினர், போலீசார், ராணுவத்தினர் மற்றும் சுகாதார திணைக்களத்தினர் இணைந்து டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகளை முன்னெடுத்தனர். மொனராகலை மாவட்டத்தில் 3 இடங்களில் ஏற்பட்ட தீ பரவல் காரணமாக 150க்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொனராகலை கொட்டுபோவ வனப்பகுதியில் தீ பரவியது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு ராணுவத்தினரின் உதவி பெறப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த தீப்பரவல் காரணமாக கொட்டுபோவ பகுதியில் உள்ள மிக விசாலமான வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. அத்துடன் மொனராகலை கலவல் 6ஆம் வனப்பகுதியில் பரவிய தீ காரணமாக அந்த பகுதியில் 20 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொனராகலை மலிந்தலாவை பகுதியில் உள்ள வனப்பகுதியிலும் நேற்று தீ பரவியது. ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்தின் சதோச களஞ்சிய சாலைக்கு சீனி கொண்டுவரப்பட்ட கொள்கலனில் இருந்து கொகைன் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 பேரையும் போதை ஒழிப்பு பிரிவிற்கு அழைத்து மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களும் நேற்றிரவு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பிரேசிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட சீனி கொள்கலனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை கொகைன் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் பிரகாரம் மேற்கொண்ட தேடுதலின் போது இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் சுங்கத் திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த கொள்கலன்கள் உள்ளிட்ட 10 சீனி கொள்கலன்களை சோதனைக்கு உட்படுத்த தீர்மானித்துள்ளதாக சுங்கத் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதன் பிறகே கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் மாலை கைப்பற்றப்பட்ட இந்த கொகைன் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது என போலீசார் கூறினர். கலஹா எரின் ஃபேக்டரி தோட்டத்தில் உள்ள வீடுகளின் கூரைகள் பல வருடங்களாக சேதமடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எரின் ஃபேக்டரி தோட்டத்தில் சுமார் 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. அவர்களின் தோட்ட குடியிருப்புகளின் கூரைகள் வீடுகள் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து திருத்தப்படவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் வீடுகளுள் நீர் தேங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர் எரின் ஃபேக்டரி தோட்ட மக்கள். ஒரு அன்னாடி காட்சி மாதிரி தான் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஏன்னு கேட்டால் எந்த விதமான உரிமை இல்லாத நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அப்படி பார்க்க போகிற நேரத்தில் நாங்கள்லாம் வந்து பிறந்து வளர்ந்தது இங்கே. எங்களுக்குன்னு ஒரு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இது முதல்ல இருந்த முதலாளி விற்று இப்போ ஒரு 10 முதலாளி எடுத்து அப்போ எடுத்த போதெல்லாம் எந்த பிரச்சனை நாங்கள் செய்ய போகிறதுனாலும் அவங்கள கேட்கணும் உரிமை.
ஆனால் நாளைக்கு எங்களுக்கு வீடை விட்டு போக சொன்னாலும் போயிடணும். ஒரு தகரம் மாத்துறதுனால அவங்களுக்கு எடுத்து தான் மாற்றணும். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்களும் போயிட்டு ஓட்டு போடுறோன்ட்டு ஒரு மந்திரியை பிடிச்சி மந்திரிமார்கிட்ட சொல்ல போனோம்னு சொன்னால் இதை நாங்கள் பார்த்து செய்கிறோங்கிறாங்க. ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டு வாங்கிட்டு பிற்பாடு என்ன செய்கிறாங்க, திருப்பி நாங்கள் அங்கே போனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க எங்களை. நாங்கள் இங்கே மழை வந்தால் எப்படா எந்த மரத்தடிச்சு ஓடுவோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ மழை வந்துச்சுன்னு சொன்னால் கடகடன்ட்டு ஒற்றை வீடுகளோட அடிச்சிருக்க சிவிலிங் அட்டல் மரமும் கலண்டு வீழுக்கும். எல்லா அதிகாரிமார்களும் வராங்க, சந்தை போடுற இந்த வீட்டுக்கு நாங்கள் 10 தகரம் தரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த 10 தகரத்தை விட்டுட்டு ஒரு தகரம் கூட ஒரு குடும்பத்துக்கு கொடுத்ததில்லை. அத்துடன் தோட்ட நிர்வாகம் தங்களுக்கு தேவையான வசதிகளை சரியான முறையில் செய்து கொடுப்பதில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கலஹா எரிந்தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அணித்தலைவர் தினேஷ் சந்திமால் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவருக்கு நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் முதல் டெஸ்ட் போட்டிக்கு வேறொருவரை அணித்தலைவராக பெயரிட உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் முகாமையாளரான அசங்க குருசிங்க ஸ்போர்ட் ஃபெஸ்டுக்கு தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுநராக முன்னாள் வீரரான சமிந்த வாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பை வகித்த சம்பக ராமநாயக்க அதிலிருந்து விலகியதே இந்த நியமனத்திற்கு காரணமாகும். இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுநராக செயற்பட்ட சம்பக ராமநாயக்க தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். இதனை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். அதற்கமைய இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுநராக சமிந்த வாஸ் செயற்படுவார் எனவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரி குறிப்பிட்டார். முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான சமிந்த வாஸ் இதற்கு முன்னரும் இந்த பணியை ஆற்றியுள்ளார். இலங்கை அணி 1996ஆம் ஆண்டு உலக சாம்பியனான போது அந்த அணியின் பிரதான வேகப்பந்து வீச்சாளராக சமிந்த வாஸ் திகழ்ந்தமையும் இங்கு நினைவு கூறத்தக்கதாகும்.